இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் மாதிரி ஆயிடுது சில டைம். என்னன்னா நம்ம வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படாத, உள் நோக்கி போ, இப்படிலாம் நம்ம பேசும்போது வந்து திடீர்னு வந்து 2 சாமியார் பேசிக்கிறாங்களா இல்லை இவங்க என்னதான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுதுல. ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, எப்போதான் ஒருத்தர் வந்து ஆசையை தீர்த்துக்கிறது, எப்போதான் பர்சனல் லோன் எடுக்கலாம்? இப்போ நம்ம இந்த அம்பானி வீட்லேயோ இல்லை பெரிய வீட்லேயோ கல்யாணம் நடந்தால் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க பற்றியா. அவங்க அந்த மாதிரி ஒரு 1000 கல்யாணம் பண்ணாலும் அவங்களோட சொத்து கொஞ்சம் கூட குறையாது. ஆக்சுவலி ஒரு மீம் பார்த்தேன், அம்பானியோட மொத்த கல்யாண செலவு வந்து 0.01% ஆஃப் தேர் நெட் ஒர்த் தான். நம்மளும் அம்பானியை பார்த்து கற்றுப்போம், நம்மளும் நம்ம கல்யாணத்துக்கு 0.01% செலவழிப்போம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட். பிரில்லியன்ட், அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். அனைவருக்கும் வணக்கம். லெட்ஸ் கெட் ரிச் வித் பட்டு எபிசோட் 3ல உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். போன எபிசோடில் ஹோம் லோன் பற்றி பேசணும், அண்ட் இந்த எபிசோடில் மற்ற எல்லா லோனை பற்றியும் பேசலாம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தோம். ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு ஸ்டோரி எங்கள் அப்பா சொன்னார். நாங்கள் ஒரு ரோட் ட்ரிப் போகும்போது அவரோட ஃப்ரெண்டு காலேஜில் வந்து இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்து படித்தவராம். எங்கள் அப்பா வந்து லோன் வாங்க மாட்டார் அப்படிங்கிறத நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஸோ எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு சொன்னாராம், வாழ்க்கையில் ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும்னா, அடுத்தடுத்த லெவலுக்கு போகணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்கணும்னா இருக்கிற எல்லா லோனையும் வாங்கணும் மச்சான் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரு கமெண்ட் சொன்னாராம். அவர் வந்து ஒய்ஃப் வந்து பேங்க்கில் வேலை செஞ்சாங்களாம். ஸோ பேங்க்கில் இவங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கிற எல்லா லோனையும் வாங்கிடுவாங்களாம். வாங்கினாதான் ஒரு கமிட்மெண்ட், வாங்கினாதான் வந்து என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அப்படின்னு நினைக்கிறது வந்து லோன் எடுக்கிறதுக்கான ஒரு ரீசனா. கார் லோனாக இருக்கட்டும், பர்சனல் லோனாக இருக்கட்டும், இஎம்ஐயில் ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், இது வந்து இந்த கமிட்மெண்ட்டுங்கிறதுனால தான் வாங்குறாங்களா? இது நல்ல லாஜிக்காக இருக்குது. பட் இந்த பேட்டர்ன் நானும் பார்த்துருக்கேன். நிறைய பேங்கர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ரேட்ஸில் கிடைக்கும். நம்மளை விட ஆல்மோஸ்ட் 1.5 to 2% லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸில் கிடைக்கும் பேங்க் எம்ப்ளாயீஸ்க்கு. ஸோ அதனால் கிடைக்கிறதுனால வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எந்த ரீசன், அந்த ரீசன் முன்னாடி வச்சுருக்காங்களா பின்னாடி சொல்கிறாங்களாங்கிறது வேறு விஷயம். பட் டெஃபினட்டாக இருக்குங்கிறதுனால வாங்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது வந்து லோன் வாங்கலாமா வேணாமாங்கிறத, அதாவது இப்போ நானும் கஷ்டப்பட்டு ஹோம் லோனை பற்றி பேசாமல் இருக்கேன் நான். ஏன்னா இது அடிக்கடி ஹோம் லோன், இது ஒரு பெரிய ஹேபிட், எனக்கு பேட் ஹேபிட். ஸோ ஹோம் லோனை பற்றி விட்டுருவோம். அது இப்போது மற்ற லோன்லாம் வாங்கலாமா வேணாமாங்கிறது வந்து இட்ஸ் வெரி ரொம்ப காம்ப்ளெக்ஸான கொஸ்டின். ஆனால் இதில் என்னை பொறுத்த வரைக்கும் யோசித்து ஒரு பொருளை வாங்கணும்னா ஐ திங்க் அது வாங்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். எங்கள் அப்பாவும் இது சொல்லுவார், நீ கடன் வாங்கி ஒரு விஷயத்த பண்ணுற அப்படின்னா உனக்கு அந்த பாயிண்டில் அது தேவையில்லைன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். அது எனக்கு இன்னொன்று தோணுது, இப்போது இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குல்ல. எனக்கு இன்றைக்கி வேணும்னா இன்றைக்கே வேணும், இப்போ எனக்கு பீட்சா சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இப்போவே பீட்சா சாப்பிடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கம்பல்சிவ் டிஸார்டர் மாதிரி ஆயிடுச்சோ அப்படிங்கிறது எனக்கு தோணுது. ஸோ இப்போ எனக்கு கார் வேணும், காருங்கிறது எனக்கு எசென்ஷியல் அப்படின்னு வச்சுப்போமே. இப்போ நான் எனிவே இஎம்ஐ கட்ட போகிறேன். ஆனால் இன்றைக்கி கார் வாங்குறதுக்கு பதிலாக நான் ஒரு 2 வருஷம் கழித்து ஒரு ஆர்டியில் அமௌண்ட்டு சேர்த்தோ, இல்லை 2 வருஷமோ 3 வருஷமோ 4 வருஷமோ சேர்த்து அதுக்கப்புறம் நான் கார் வாங்கினா அதுவும் ஓகே தானே? அது வரைக்கும் நான் வந்து ஆட்டோலையோ கேப்லையோ போய்க்கலாம்ல அப்படிங்கிற தாட் வந்து ஏன் வரமாட்டேங்குது? அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் தான் காரணமா? இல்லைனா செகண்ட் ஹேண்ட் கார் கூட வாங்கலாம், இருக்கிற பைசா வச்சு உடனே செகண்ட் ஹேண்ட் கார் வாங்கிக்கலாம். இல்லை, இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வந்து பெரிய ப்ராப்ளம். அது வந்து 2 காரணம். ஒன்று வந்து கேபிட்டலிசம் பிஸ்னஸ் க்ரோ பண்ணணுன்னா அவங்க வந்து இது வாங்கு, யூ டிசர்வ் திஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி யூ டிசர்வ் திஸ் அப்படின்னு அவங்க புஷ் பண்ணுவாங்க. 2வது சோஷியல் மீடியா. இவன் வந்து தாய்லாந்து வரைக்கும் ஹாலிடே போயிட்டான், நான் ஆஸ்திரேலியா வரைக்கும் ஹாலிடே போவேன், இன்னொருத்தன் நியூசிலாந்து வரைக்கும். இந்த மாதிரியே வி ஆர் ட்ரைங் டு செட் த பார் ஹையர் அண்ட் ஹையர், பட் இன் எக்ஸ்பென்சஸ், அவ்வளோதான். ஸோ அதுதான் ஒரு பெரிய ஒன் ஆஃப் த பிக் ரீசன்ஸ். அனதர் ரீசன் என்ன கேட்டால் வந்து கனவுகளுக்கும் ஆசைகளுக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லுவேன் நிறைய பேருக்கு. ஒருத்தன்ட்ட உன்னோட கனவு என்னடானா புதுசாக பக்கத்தில் சேட் கடை ஓப்பன் பண்ணியிருக்கான், அங்கே போய் பேல்பூரி சாப்பிட்ணும், அது கனவு இல்லை. ரைட், இட் ஹாஸ் டு பி ஸ்லைட்லி மோர் லாஃப்டியர் than that. அந்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தேவைகளுக்கும் ஆசைகளுக்கும் கூட வித்தியாசம் தெரியலன்னு கூட நான் சொல்லுவேன் நிறைய பேருக்கு.
இந்த இந்த வித்தியாசங்கள் தெரிஞ்சா எல்லாம் அதான் திருப்பி நம்ம ஷோவில் வந்து இந்த லுக் வித்தின் ஒன்றுல தான் எல்லாமே எல்லா பதில்களும் இருக்குது, கேள்வியும் நீயே பதிலும் நீயேங்கிற மாதிரி அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இருந்ததுன்னா வாங்கலாம். இப்போ எனக்கு இது டெஃபினட்டாக இந்த ஒரு தேவை, எனக்கு கார் தேவை, ஈவன் செகண்ட் ஹேண்ட் காராக இருந்தால் கூட நான் அது லோனில் தான் வாங்கி ஆகணுங்கிற நிலைமை வந்து பட் எனக்கு தேவை அப்படி இருந்தால் ஓகே டெஃபினட்டாக நோ ப்ராப்ளம், கோ யூ கேன் வாங்கலாம். பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இப்போ வந்து எனக்கு கார்பரேட் மீட்டிங்ஸ்லாம் எனக்கு கூப்பிடுவாங்க எம்ப்ளாயீஸ் கிட்ட பேச. அப்போ வந்து என்னை கூப்பிட்டவங்க அவங்க வந்து சிஇஓவாக இருப்பாங்க, இல்லை அந்த ஸ்டார்ட் அப்போட ஓனராக இருப்பாங்க. அவங்க வந்து நான் உட்காந்துட்டே இருக்கும்போது அப்படி கை காட்டுவாங்க, அந்த எம்ப்ளாயி பார்த்தியா அவனோட சம்பளம் இவ்வளோ தான், பட் அவனோட மொபைல் ஃபோன் 3 மடங்கு சம்பளத்தோட ஜாஸ்தி. இப்படிலாம் இருந்தால் எப்படி இவங்கெல்லாம் இந்த டாக்கு கேட்டு என்ன யூஸ் அவங்களுக்குன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அதுதான் ஒரு ப்ராப்ளம். நம்மளுடைய திருப்பி நான் சொல்கிறது அந்த விரலுக்கேற்ற வீக்கம் கான்செப்டை நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளோதான்னா அதுக்கு உள்ளதான் என்னுடைய கனவுகள் இருக்க முடியும், அது இருந்தாங்கணும். அதுக்கு மேலே நான் அகல கால் வச்சேன்னா டெஃபினட்டாக அது வந்து அந்த கடனை கட்டிக்கிட்டே இருக்கிறதுல தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். என்னால் சொத்து சேர்க்க முடியாது, என்னுடைய ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிளான் பண்ண முடியாது, எல்லாத்துலேயும் அது அடி வாங்கும். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கிளாரிட்டி இல்லை, அதுதான் மெயின் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே. அட்லீஸ்ட் கார் லோன் வந்து அட் சம் லெவல் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அது வந்து பல விஷயங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு கார் இருக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தால் என்னால் உடனே வந்து என்னோட வயசான பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு போக முடியும் அப்படிங்கிற ஒரு சில இம்பார்ட்டன்ட் நீட்ஸுக்கு கூட அந்த கார் வந்து ஒரு அவசியமான விஷயமா இருக்கலாம். எனக்கு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஆஃபீஸ் போக வேண்டியிருக்கு, நான் வந்து டைம் சேவ் பண்ணணுன்னா காரில் போனால் மட்டும்தான் உண்டு. இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து காருக்காவது வந்து எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. பட் இந்த மற்ற விஷயங்களுக்கு லோன் எடுக்கிறது, இந்த பர்சனல் லோன் அப்படிங்கிற கான்செப்ட், எதுக்கு வேணால் நீ லோன் எடுத்துக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இந்த சோஷியல் மீடியா ஆஸ்பெக்டை பற்றி நீங்கள் சொன்னீங்க. அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுண்டுது அப்படின்னு ஒரு பழமொழி எனக்கு ஞாபகம் வருது. அவங்க ஆக்சுவலி என்ன பண்ணுறாங்க லைஃப்பில் நமக்கு தெரியாது. அவங்க போடுற ஒரு போஸ்ட்டையும் ஒரு ஃபோட்டோவையும் பார்த்து ஒரு இன்டர்நேஷ்னல் வெக்கேஷன், இப்போது இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் பாட்காஸ்ட் மாதிரி ஆகிடுது சில டைம். என்னன்னா நம்ம வந்து அளவுக்கு மீறி ஆசைப்படாத, உள் நோக்கி போ, இப்படிலாம் நம்ம பேசும்போது வந்து திடீர்னு வந்து 2 சாமியார் பேசிக்கிறாங்களா இல்லை இவங்க என்னதான் ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆகிடுதுல. ஸோ என்னோட குவெஸ்டின் என்னன்னா, எப்போதான் ஒருத்தர் வந்து ஆசையை தீர்த்துக்கிறது, எப்போதான் பர்சனல் லோன் எடுக்கலாம்? நான் என்ன சொல்லுவேன், நான் சொன்ன எல்லாரும் என்னை அடிக்க வருவாங்க. காலையில் எழுந்த உடனே கண்ணாடியை பார்த்து நான் எதுக்கும் அருகதை இல்லாதவன், ஐ டோன்ட் டிசர்வ் எனிதிங் அப்படின்னு ஒரு 10 தடவை சொல்லிட்டு போங்க. எனக்கு இவ்வளோதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அது என்ன ப்ராப்ளம்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த அம்பானி வீட்லேயோ எல்லா பெரிய வீட்லேயோ கல்யாணம் நடந்தால் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறாங்க பார்த்தியா. அவங்க அந்த மாதிரி ஒரு 1000 கல்யாணம் பண்ணாலும் அவங்களோட சொத்து கொஞ்சம் கூட குறையாது. ஆக்சுவலி ஒரு மீம் பார்த்தேன், அம்பானியோட மொத்த கல்யாண செலவு வந்து 0.01% ஆஃப் தேர் நெட் ஒர்த் தான். நம்மளும் அம்பானியை பார்த்து கற்றுப்போம், நம்மளும் நம்ம கல்யாணத்துக்கு 0.01% செலவழிப்போம் அப்படிங்கிறது ஒரு நல்ல கான்செப்ட். பிரில்லியன்ட், அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். நான் கேட்டிருக்கேங்க, என்னோட எம்ப்ளாயீஸ் வந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. அவங்களுக்கு பெரிய ரொம்ப சம்பளமும் கிடையாது. அவன் வந்து கல்யாணத்தில் வந்து 3 ஸ்வீட்டு எதோ போட்டான்ப்பா, நம்ம அதை பீட் பண்ணணும், இதுதான் வந்து டார்கெட்டாக பார்க்குறாங்க எல்லாம். ஸோ அதுதான் நான் சொல்ல வரேனே, அந்த அப்ஜெக்டிவ் வாங்குறதுடைய அப்ஜெக்டிவ் கிளியராக இல்லை, சரியா இல்லைன்னா பிரச்சனை தான். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் கார் வந்து தேவை, இப்போ மொபைல் ஃபோனும் தேவையாக தான் போச்சு. இப்போ ஸ்மார்ட் ஃபோனே தேவை. இப்போது என்னுடைய மெயின் ஃபோன் வந்து ஃபீச்சர் ஃபோன் தான். நான் வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு போக மாட்டேன், என்னுடைய கடை வச்சிருக்கேன், பட் அது யூஸ் பண்ணுறதில்ல. பட் என்னால் நான் அந்த ஃபீச்சர் ஃபோன் ஜிபே இருக்கா சார் அப்படிமா, இல்லை பேடிஎம் பண்ணும்பா, ஏன்னா அவனுக்கு சேஞ்ச் கொடுக்கணும். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லை அவன் இன்னொருத்தர் சொல்கிறான் வாட்ஸ்அப் பண்ணுறேன் சார்மா, இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கம்மா. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வந்து அத்தியாவசியமாக போச்சு இது. ஸோ இந்த டெக்னாலஜிலாம் வர இட் ஹஸ் பிகம் ஆப்ஷன் இல்லாமல் போச்சு நம்ம. ஸோ அதுக்கு ஓகே வாங்கலாம், பட் அதுக்குன்னு வந்து 1 லட்சம் ரூபாய்க்கு ஃபோன் வாங்கணுங்கிற அவசியம் இல்லையா. முதல் ஃபோனே இப்போது ஆப்பிள் அட்வர்டைஸ் பண்ணுறான்னா ஆப்வியஸ்லி கரெக்டு தான், பட் அதை வந்து யோசிக்காமல் உன்னால் அந்த ஃபோன் வாங்க முடியுமா அப்படிங்கிறது
நீங்கள் முதல்ல யோசிக்கணும். 2-3 விஷயம். ஒன்று வந்து இந்த ப்ராசஸர் ஸ்பீடு, அது வந்து அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ப்ராசஸர் ஸ்பீடை வச்சும் நம்ம வாட்ஸ்அப்பில் வந்து குட் மார்னிங் மெசேஜும் ஃபார்வேர்டும் தான் அனுப்புகிறோம். நம்ம வந்து அதை வச்சு ஏதோ ஒரு புது ஆப் டெவலப் பண்ணி அதை நம்ம ஒரு பிஸ்னஸாக பண்ணுறது இல்லை. இன்னொன்று 128 மெகா பிக்சல் கேமரா அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதில் கேமராவில் ஃபோட்டோ எடுத்து நம்ம பெருசாக பிரிண்ட் பண்ணி எங்கேயும் மாட்டிக்க போகிறது இல்லை. அதையும் வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் தான் அனுப்ப போகிறோம். அது எனிவே கம்ப்ரெஸ் பண்ணி அது வந்து ஸோ ஐ திங்க் த பாயிண்ட் இஸ் எல்லாருமே வந்து அந்த ஃபோனை ஒரு 5000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் 50,000 ரூபாய்க்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினாலும் யூஸ் பண்ணுற ஃபீச்சர்ஸ் என்னவோ அதே தான். அதே வாட்ஸ்அப் தான், அதே இன்ஸ்டாகிராம் தான், அதே யூடியூப் தான். ஸோ ஐ திங்க் தட் மேக்ஸ் அ லாட் ஆஃப் சென்ஸ். இல்லை நான் என்ன இன்னொன்று சொல்லுவேன்னா, ஓகே நீங்கள் வந்து டிப்ரைவ் பண்ணிக்கோண்ணா, நீ சொல்கிறதெல்லாம் ப்ராக்டிக்கல் இல்லை, எனக்கு நான் இப்படி தான் வாழ்வேன், எனக்கு இந்த ஆசைகள்லாம் இருக்குது, அப்சல்யூட்லி ஃபைன். பட் அதை உடனே, அதாவது இன்ஸ்டன்ட், நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் இப்போது எனக்கு ஒரு பொருள் வேணும்னா அடுத்த 1 month நான் அதை பற்றி ரிசர்ச் பண்ணலாம். இந்தந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது, இதெல்லாம் ப்ரோஸ், இதெல்லாம் கான்ஸ், எது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படிங்கிறத ஒரு 1 month ஆர் மேபி 2 weeks நீங்கள் அனலைஸ் பண்ணாலே அந்த உங்களுக்கு அந்த வாங்கணுங்கிற அந்த எட்ஜு, அந்த கை அரிக்குதுல்ல, அது குறைஞ்சிரும். ஏன்னா உங்களுக்கு தெரியும் வந்து ஓகே இந்த மாதிரி இதை விட கம்மி விலையில் நிறைய ஃபீச்சரோட எனக்கு தேவையான ப்ராடக்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து உடனே மயங்கி வாங்காமல் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வாங்கினோம்னா கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த பர்ச்சேஸ் கிளாரிட்டி முதல்ல இருந்தால்தான் லோன் வாங்கணுமா இல்லை வெயிட் பண்ணி சேமித்து வாங்கலாமாங்கிறது வந்து அப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டெப். அதெல்லாம் இல்லாமல் நம்ம அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து அவன் என்னெல்லாமோ சொல்லுவான், 0 காஸ்ட் இஎம்ஐ, அந்த இஎம்ஐ, அதெல்லாம் பார்த்து ஏமாந்து வாங்கிட்டோன்னா அப்புறம் நிறைய பேருக்கு ஏமாந்துட்டோன்னே தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அவங்க முதல் லோன்லேருந்து தெளியறதுக்குள்ளே அடுத்த லோன் வாங்கிடுவாங்க. அது நீங்கள் போன தடவை சொன்னீங்க, இது வீடுனாலும் சரி, மொபைல்னாலும் சரி, லேப்டாப், வாட் எவர் இட் இஸ், அதுதான் இருக்கக்கூடாதுங்கிறது தான் மெயின் பாயிண்ட். அப்படி இருந்தால் டெஃபினட்டாக வாங்கலாம். பட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்டிங் அந்த ஹேபிட் இன்டரப்ட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இஎம்ஐ வாங்க இல்லை கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுவாங்க. அது கிரெடிட் கார்டு யூசேஜ், அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அது கூட பற்றி கூட பேசலாம். அவங்களுக்கு அந்த இன்வெஸ்டிங் ஹேபிட் அடிபட்டுட்டே இருக்கும். நீங்கள் ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணணும், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்லீஸ்ட் 10% இன்க்ரீஸ் பண்ணும் வருஷம். அந்த ஹேபிட் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. அஃப்கோர்ஸ் நிறைய சம்பாதிக்கிறவங்க வந்து நான் தான் சொல்கிறேன், யோசிக்காமல் ஒரு பொருள் வாங்கினா டெஃபினட்டாக யூ கேன் அஃபோர்ட் இட். இப்போது ஒரு மாதத்துக்கு வந்து 15 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன், ஃபார் எக்ஸாம்பிள் சம்வேர் பெரிய டெக் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு வச்சுங்களேன், அவங்க யோசிக்காமல் 25,000 ரூபாய்க்கு மொபைல் ஃபோன் வாங்கலாம், டெய்லியே வாங்கலாம். மாதத்துக்கு ஒரு 25,000 ரூபாய்க்கு ஃபோன் வாங்கலாம், ஒன்றும் பெருசாக ஆகிட போதில்லை. அந்த லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஹையர் எண்ட் கேட்ஜெட்ஸ் பற்றி யோசிக்கலாமே, கொஞ்சம் விரலுக்கு ஏற்ற வீக்கம் மெயின்டைன் பண்ணலாமேங்கிறது தான் சொல்கிறேன். அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் வந்து 25 வயசு, அவன் வந்து மதுரை பக்கத்தில் ஒரு சின்ன ஊர்லேருந்து இப்போ சிட்டிக்கு வந்து இங்கே இப்போது வேலைக்கு சேர்ந்து ஓரளவுக்கு கையில் வந்து சம்பளம் நிற்க ஆரம்பித்த உடனே முதல்ல அவன் பண்ணுறது வந்து என்னென்னா, எனக்கு ரொம்ப ஆசைக்கா, எனக்கு வந்து ஆப்பிள் வாட்ச் கட்டிக்கணும்னு வந்து ரொம்ப ஆசைக்கா, எனக்கு அது வந்து ஒரு கனவுக்கா, எனக்கு வந்து அது நான் எதுவுமே எனக்காகன்னு பண்ணிட்டதே இல்லை வாழ்க்கையில். இப்போவும் நான் சம்பாதிக்கிற பணத்தில் வந்து நான் எங்கள் அம்மாவுக்கு கொடுக்குறேன், என் தங்கையை படிக்க வைக்கிறேன், எல்லாம் பண்ணுறேனே தவிர எனக்குன்னு நான் என்னக்கா பண்ணிக்கிறேன், எனக்குன்னு இது வந்து ஆசை, அதனால நான் வந்து ஆப்பிள் வாட்ச் வாங்க போகிறேன், அதுக்கு நான் வந்து இஎம்ஐ வந்து கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து தலைகீழாக நின்று அவனை தடுத்து நிறுத்தி நான் வந்து நீ ஆப்பிள் வாட்ச் விலை என்ன அப்படின்னு கேட்டு ஆஸ் ஆல்வேஸ் ஒரு கூகுள் ஷீட் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு போய், நீ வந்து இவ்வளோ மாதம் வந்து அந்த இஎம்ஐ கட்டுற காசை வந்து ஏதாவது ஒரு ஆர்டியில் போட்டு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா நீ வாங்கிக்கோ, 1 வருஷத்தில் உன்னால் சேர்த்து வாங்கிட முடியும், அந்த ஆப்பிள் வாட்ச் கட்டுற ஆசையை ஒரு வருஷம் போஸ்ட்போன் பண்ணு அப்படின்னு நான் சொல்லி கன்வின்ஸ் ஆனானா இல்லையான்னு தெரியல, போய் வாங்கிட்டானா இல்லையான்னு தெரியல, ஆனால் வந்து இப்படி கன்வின்ஸ் பண்ணி அனுப்புறது. ஸோ இது வந்து இந்த மெட்டீரியலிசம் எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ தான் என்னால் இப்போ அந்த ஒரு ப்ராப்ளம், இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனில் வந்து ஓரளவுக்கு நல்லா சம்பாதிச்சு காசு கையில் இருக்குது அப்படிங்கிற ஒரு ஜெனரேஷனுக்கு வந்து நம்ம இப்படி சொல்கிறது தப்பா?
ஆம், இது ரொம்ப பிலசாபிக்கல். இல்ல? நம்மளே இருக்கலாம், தப்பா இருக்கலாம். ம். ஆனால் இது என்ன ப்ராப்ளம்னா, நான் நான் என்ன தெரியுமா சொல்றேன், உட்காந்து உன்னுடைய ஃபியூச்சரை பற்றியும் யோசிங்கிறது தான் நான் சொல்றேன். எல்லாத்தையும் நான் போன தடவை கொடுத்த அனாலஜி மேலே தான், ஒரு வாட்டர் ஃபில்டு பலூன் தான். ஒரு இடத்துல அமுத்தினா இன்னொரு இடத்துல பல்ஜ் ஆகும். இப்போ நான் ஒரு இடத்துல அமுத்துறேன்னா அது எங்கே பல்ஜ் ஆகுதுங்கிறத பற்றி அந்த பல்ஜ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமா? ஓகே, நான் என்னால் கொஞ்ச நாள் இன்வெஸ்ட் பண்ண முடியாது, இல்லை கொஞ்ச நாள் வேற எதுக்காவது நான் பிளான் பண்ணதை பண்ண முடியாது. இந்த ஒரு பர்டிகுலர் கமிட்மெண்ட் மட்டும் எனக்கு இருந்ததுன்னா அதை என்னால் ஹேண்டில் பண்ண முடியுமாங்கிறத பிளான் பண்ணிட்டு வாங்கிறது பெட்டர். எனக்கு தெரிஞ்சு அவசரப்படுறவங்க முக்காவாசி பேர் அந்த மாதிரி பிளான் பண்ணாரு. நீங்க இந்த மார்ஷ் மேலோ எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி படிச்சிருக்கீங்களா? அதுதானோ இது? அதாவது அதுதான், ஆமாம், ஒரே அதுதான். அதை சாப்பிடாதன்னா அதை எடுக்கணும். அது மாதிரி நிறைய பேர் இப்போ பை லக்கு நான்லாம் ரொம்ப மோசமான ஸ்டூடெண்ட், பயங்கர கேவலமான ஸ்டூடெண்ட். ஆனால் பை சம் லக் என் குழந்தை நல்லா படிப்பான். எனக்கு ஏதாவது ஒன்று யாராவது வாங்கி கொடுத்தா உடனே காலி பண்ணிவிடுவேன் சாப்பிட்டு. எனக்கு அந்த விஷயத்தில் டிலே கிராட்டிஃபிகேஷன் கிடையாது. மேபி சில விஷயத்தில் இருக்கும். பட் என் பையன் அது அப்படியே வச்சுட்டே இருப்பான், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுவான். அதனால் சம் ஆஃப் திஸ் திங்ஸ் ஆர் இன்பார்ன். நம்மளால இதை ரொம்ப பேசி அதை சில பேர் அவ்வளோதான். பட் அவங்களுக்கும் என்ன சொல்கிறோன்னா, கொஞ்சம் பார்த்து செய், அவ்வளோதான், வேற அவ்வளோதான் சொல்ல முடியும். ரொம்பவும் சில இப்போ அதோட அதர் எக்ஸ்ட்ரீம் என்னன்னா, இல்லை நான் கொஞ்சம் காசு சேர்த்தப்புறம் என்ஜாய் பண்ணுறேன், இப்போ நான் இதெல்லாம் பண்ண மாட்டேன், எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தி, அதனால அப்படி சொல்லியே 20s ஃபுல்லாக போகும், 30s ஃபுல்லாக போகும், 40s அவனுக்கு 2-3 லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வந்துடும். அது என்ஜாய் பண்ண முடியாமையும் போகிறவங்களும் இருக்காங்க. அந்த அதர் எக்ஸ்ட்ரீமும் இருக்கு, அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். என்ன மாதிரி ஆட்களும் இருக்காங்க. ஐ எம் நாட், அதாவது என்னோட கேஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட், பட் க்ளோஸ் டு தட் ஐ வுட் சே. அதனால அந்த ஒரு பேலன்ஸ் தான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இப்போ ஓகே, இப்போ எல்லாருக்கும் ஒரு 4-5 ஆசை இருக்கும். அது என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஒரு ஆசையோட அவங்க நிறுத்த மாட்டாங்க. நிறைய பேர் ஒன்று பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷத்துக்கு கழிச்சு வேற ஒரு ப்ராடக்ட் வரும், இல்லை அதே ப்ராடக்ட் அப்கிரேட் ஆகும், அது வேணும்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி க்ரானிக்கான ஒரு ஓவர் ஸ்பெண்டிங் இருந்தால் டெஃபினட்டாக அது ப்ராப்ளம் தான். நான் தான் சொல்கிறேனே, பெஸ்ட்டு லாஜிக்கை யோசிக்காமல் ஒரு பொருளில், ஐ மீன் யோசிச்சா அந்த பொருள் உனக்கு கொஞ்சம் டவுட்டு தாங்கிறது என்னுடைய. பட் அஃப்கோர்ஸ் அது வெரி ஓல்ட் ஏஜ் திங்கிங். நிறைச்சாச்சு பாதி. ஸோ எனக்கும் நிறைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் நானும் ஓல்ட் ஏஜ் தான் நினைக்கிறேன். இன்னொன்று, இப்போது எனக்கு இது இந்த எஜுகேஷ்னல் லோன் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ ஒருத்தன் படிக்க ஆரம்பிக்கும் போதே நான் உனக்கு எஜுகேஷன் லோன் வாங்கி தந்துடுறேன், அதை அடைச்சிக்க வேண்டியது உன் கடமை, உன் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற கெரியரில் லோனுங்கிறது ஒரு பெரிய விஷயமாவே இல்லாமல் போயிடுமா? எனிவே என்னோட படிப்பே நான் லோன் வச்சு தான் ஆரம்பிச்சிருக்கேன். ஆனால் வேற வழி இல்லை. அப்போது வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறதா இருக்கலாம், இல்லை ஒரு ரொம்ப காஸ்ட்லியான ஒரு கோர்ஸாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம இந்த லாஜிக்கை யோசிக்க முடியுமா? அதாவது இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத எப்படி நம்ம யோசிக்கிறது? ஐ திங்க் இப்போ இட் இஸ் அப் டு த சைல்டு. நான் 2 டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் பார்க்குறேன் ஐஐடியில். ஒன்று சில பேர் எங்கள் அப்பா சொல்லிட்டாருங்க, இந்த மாதிரி ஐஏஎம்லலாம் போய் நீ படிக்க முடியாது, அதுக்கெல்லாம் எனக்கு லோனும் வாங்கக்கூடாது அப்படின்லாம், அதனால நான் எனக்கு முடிஞ்ச பிஜி டிகிரியை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களையும் பார்த்துருக்கேன். இல்லை பயங்கர டிசப்பாயின்மெண்ட் வித் தேர் பேரண்ட்ஸ், நீ வெளியிலலாம் நான் யூகேல போய் எம்பிஏ படிக்கணும், அதுக்கு 2 கோடி ரூபாய் செலவாகும், எங்கள் அப்பா கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அது எப்படி, நான் என்ன சொல்கிறது, அது நியாயமான அவருக்கு 2 கோடி ரூபாய் எங்கேருந்து கிடைக்கும் கொடுக்கறதுக்குன்னு கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாரு, அவங்க எதிர்பார்க்குறாங்க, பேரண்ட்ஸ் எனக்கு பண்ணணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த மாதிரி அதாவது பயங்கர எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது
ஸோ யூஆர் ரைட். அந்த எஜுகேஷன் லோனில் முதல் படியே வந்து முதல் சம்பளத்துலேருந்தே எஜுகேஷன் லோன்லாம் ஆரம்பிக்கும். அந்த இஎம்ஐஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ்க்கு இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பாங்க. அது ஒரு பெரிய பெரிய ப்ராப்ளம். அஃப்கோர்ஸ் பேஷனேட்டாக இருக்கிறவங்களுக்கு அது ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. எஜுகேஷன் லோன் வாங்காதன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சில பேர் பயங்கர பேஷனேட்டாக இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் தேல் ஆல்சோ ஸ்டடி. எஜுகேஷன் லோன் வாங்கிட்டு படிக்காமல் ஊர் சுற்றுற பயல ஐயோ அப்படி அந்த கேஸும் இருக்குது. பட் சில பேர் வந்து டெஃபினட்டாக படிப்பாங்க. ஸோ இட்ஸ் அ குட் இன்வெஸ்ட்மெண்ட், ஸோ டு ஸ்பீக். ஸோ அந்த மென்டாலிட்டி டெஃபினட்டாக இருக்கலாம். பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ. எனக்கு பேக் டு பேக் அந்த வி ஆர் சர்க்கிளிங் பேக் டு த சேம் திங். ஒன்லி திங் மேபி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் யூ கேன் இண்டல்ஜ். அதுக்கு மேலே யூ ஷுட் ஸ்டாப்புங்கிறது தான் அட் பெஸ்ட் ஐ வுட் சே. டெஃபினட்டாக ஒரு 30s இந்த ஹேபிட் நிறுத்திடணும். இன் யுவர் 30s அட்லீஸ்ட் நீங்கள் வந்து இந்த மாதிரி புது கேஜெட்டை லோனில் வாங்குறது, இஎம்ஐயில் வாங்குறது அட் த 30s வந்து மேபி யூ கேன் டெடிகேட் ஃபார் ஹோம் லோன். ஏன்னா அப்போ சொன்ன மாதிரி உடனே வாங்காத ஹோம் லோன் போன எபிசோடில் சொன்னாலையும். ஸோ அதுக்கு அந்த நெக்ஸ்ட் டிகேட் ஹோம் லோன், இந்த முதல் டிகேடுக்கு இந்த சின்ன சின்ன ஃப்ரிவலஸ் ஸ்பெண்டிங்க்கு யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் அட் பெஸ்ட் ஐ கேன் சே. ஓகே, ஐ திங்க் ஸோ we've come to the end of this episode. நம்ம வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு சம்மரி பண்ணணும் அப்படின்னா, யோசிக்காமல் வாங்க முடிஞ்சால் வாங்கலாம். யோசிக்கணும் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம், ஆற போடலாம், ஊற போடலாம், தேவையான்னு யோசிக்கலாம், ஆல்டர்னேட் என்னங்கிறத ரீசர்ச் பண்ணலாம், அனலைஸ் பண்ணலாம், அதுக்கப்புறமா ஒரு ஸ்டெப் எடுக்கலாம். அப்படியே கன்ஃபர்ம்டாக எனக்கு தேவை அப்படின்னாலும் அதை வந்து கொஞ்சம் சேவ் பண்ணி வாங்க முடியுமா அப்படிங்கிறதையும் யோசிக்கலாம். அப்படிங்கிறத இந்த எபிசோடோட ஒரு சம்மரியாக சொல்லலாம் இல்லையா? கரெக்ட், அப்சல்யூட்லி. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறோம். நன்றி, வணக்கம். பாய் பாய். பாய்.